வணக்கம். இன்றைய பரிந்து பேசுகிற ஜெபத்தில் நாம் இஸ்ரேல் ஈரான் போருக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக இன்றைக்கும் அதை குறித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். குறிப்பாக அமெரிக்க தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அமெரிக்க தேசத்தினுடைய இன்வால்மெண்ட் இந்த போரில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் தொடக்கத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அமெரிக்க தேசத்தினுடைய செயல்பாடுகளுக்காக, அதிபருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர்கள் தன்னிச்சையாக செயல்படாமல், தங்களுடைய கெயின்ஸ்க்காக செயல்படாமல், மாறாக உலக நாடுகளின் அமைதிக்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், தேவ ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களால் மற்ற தேசங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத ரீதியில் இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. அப்போ அமெரிக்க தேசம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனே உம்மாலே, உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய பிள்ளைகளாலே கர்த்தாவே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறத நான் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அமெரிக்க தேசத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவனே, அவர்கள் மற்ற தேசங்களுக்கு அச்சுறுத்தலாக, இடையூறாக இல்லாதபடிக்கு அப்பா மற்ற தேசங்களின் வளர்ச்சிக்கு ஒரு உதவுகிற ரீதியிலே செயல்பட உதவி செய்யுங்க சுவாமி. தேவனே, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க கர்த்தாவே இந்த கண்ட்ரி. அதை கர்த்தாவே அவங்க ஒழுங்குகரமாக செய்ய, தன்னிச்சையாக செயல்படாதபடிக்கு, தங்களுடைய கெயின்ஸ் மாத்திரம் பார்க்காம தேவனே உலக நாடுகளோடு இணக்கமாக செயல்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. விசேஷமாக தேவனுடைய ஞானம் அமெரிக்க லீடர்ஸுக்கு கர்த்தாவே விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். பிரசிடெண்ட்டுக்கு, மற்ற மினிஸ்டர்ஸ்க்கு கூட கர்த்தாவே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களை கொண்டு அநேக தேசங்களை, அநேக மக்களை நீங்கள் கர்த்தாவே வாழ்வுக்குள்ளாக நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அழிவுக்குள்ளாக அல்ல, மாறாக கர்த்தாவே அநேகரை வாழ வைக்கக்கூடிய ஒரு ரீதியில் அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. அப்பா, நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே பல இடங்களில் முன்மாதிரி தேசமாக இருந்திருக்குது அமெரிக்கா. கர்த்தாவே மனித உரிமைகள், சிவில் ரைட்ஸ், பல காரியங்களில் கர்த்தாவே முன்மாதிரி தேசமாக இருந்திருக்கிறத பார்க்குறோம். கர்த்தாவே இப்பொழுதும் கூட கர்த்தாவே அவங்க இன்னும் அதிகமாக உம்மை பிரதிபலிக்க, உம்முடைய பிரின்சிபல்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ண, உம்முடைய கர்த்தாவே வழிகளை மற்ற தேசங்களுக்கு காண்பிக்கிற ரீதியில் கர்த்தாவே நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசு நாமத்தில் விலக்கி வைக்கிறோம். அப்பா, மற்ற தேசங்களுடைய வெல்த்தை அபகரிக்கணுங்கிற எண்ணங்களை நீங்கள் மாற்றுங்க சுவாமி. அவங்ககிட்ட இருந்து மாறாக எப்படி மற்ற தேசங்களை முன்னேற்றத்திற்கு உள்ளாக நடத்தலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். நீர் தாமே அமெரிக்க தேசத்தை, அந்த தலைவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அந்த தேசத்து மக்களையும் இந்த கருத்தில் கொடுக்குறோம் சுவாமி. நீரே அவர்களுக்கு கூட கர்த்தாவே இன்னும் விசேஷித்த ரீதியிலே தேவ பயம் அவர்களுக்கு உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு உம்மிடத்தில் கிட்டி சேர உம்முடைய வார்த்தையினால கர்த்தாவே தொடுங்க. கர்த்தாவே அமெரிக்க தேசத்தில் ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் சுவாமி, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். உம்முடைய கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க. லூக்குவாமல் இருக்காதபடிக்கு, உம்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தாவே இன்னும் உம்மிடத்தில் கெட்டி சேர கர்த்தாவே அந்த தேசத்தை நீ கர்த்தாவே தொடும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. அப்பா, ஒரு பீக்கன் ஆஃப் ஹோப்பாக அமெரிக்க தேசத்தை நீர் மாற்றுங்க கர்த்தாவே. நம்மளாலே அது நிச்சயம் முடியும் என்பதை அங்கீகரிக்கிறோம் சுவாமி. நம்மளே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படியே செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.